இது பாஸ்மதி ரைஸு பிரியாணி செய்யறதுக்கு. இது சனிக்கிழமை வீடியோ ஆக்சுவலாக. இந்த ரைஸ் வந்து நான் 2.5 டம்ளர் போடுறேன். இந்த டம்ளரில் 1க்கு 1.5 தண்ணி அளவு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஆயில் விட்டு பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் போட்டு வதக்குறேன். மிக்சியில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன். இப்போது முழு பச்சை மிளகா கூட போடலாங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த சமயம் தக்காளி நல்லா இதுவாக உப்பு கொஞ்சம் தூவணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், அரைச்ச பேஸ்ட் போட்டேன். நல்லா வதக்கி விடுறேன். அடி பிடிக்காமல் வதக்கணும். ஒரு 2 புடி புதினா வந்து நல்லா வதங்கணுங்க. பச்சையாக இருந்தால் ஒரு நல்லா இருக்கும். நல்லா வதங்கினா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது மட்டனுங்க. நல்ல இலசாக இருந்தது சென்னையில். பார்க்கும்போது தெரிஞ்சது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மட்டன் பீஸு. மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். நான் வதங்கின ஃப்ரையில் மட்டன் கழுவிட்டு மட்டன் போட்டிருக்கேன். புதினாவும் நல்ல ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். அந்த மணமே நல்லா இருக்கும். இப்போ தண்ணி வந்து நான் வந்து 1க்கு 1.5 எடுத்த டம்ளரில் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றலாம். இது வந்து பாஸ்மதி அரிசி, பிரியாணி அரிசி, அதனால் 1க்கு 1.5. இப்போ நம்ம ஸ்டீம்டு அரிசியாக இருந்தால் 1 ஊற்றலாம். நான் 2 விசில் தாங்க வச்சேன். பிரியாணி நல்லா வந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்து மட்டன் நல்லா வெந்திருந்தது, பூ மேலே இருந்தது. இது வந்து சண்டே இன்னையோட விலாக். இன்றைக்கும் மட்டன் தான். மட்டன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கு கலந்து. நான் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. இது லெஃப்ட் ஓவர் நேற்று வச்ச ஃப்ரீசரில் வச்ச மட்டன். இதையும் ஆட் பண்ணி இப்போது ஒரு குழம்பு தான் வைக்க போகிறேன் காலையில் இட்லிக்கு. குக்கரில் மட்டன் பீஸு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு பக்கம் இட்லி ஊற்றிருக்கேன். குக்கர் வச்சாச்சு. பக்கத்தில் வானலில் பட்டை, லவங்கம், வெங்காயம், பூண்டு, இஞ்சிங்க. இதுக்கு கொஞ்சம் வடகம் போட்டு தாளிச்சிடணும். இப்போவே இதெல்லாம் வதக்கி நம்ம பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். குழம்பு திக்காக நல்லா வரும். தேங்காய் இருந்தால் தேங்காவும் போடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடலை. வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து வெங்காயம் போட்டால் மறுநாளுக்கும் வச்சுக்கணும் மட்டன் குழம்பு. அதனால் நாங்கள் கொஞ்சம் காரமாக இருந்தால் தேங்காய் போடுவேங்க. நான் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே தக்காளி போடுறேன். இந்த மாதிரி போட்டு அரைச்சோம்னா குழம்பு திக்னஸாக இருக்குங்க. இந்த தக்காளி போடும்போது நிச்சயமாக நான் கொஞ்சம் உப்பு போடுவேன், கல் உப்பு. ஏன்னா இது குழம்பு உப்பு ஜாஸ்தியானாலும் சரியாயிடும். நம்ம பின்னாடி ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், நாட்டு மிளகாத்தூள், நாட்டு மிளகாயில் செஞ்ச மிளகாத்தூள். இது வந்து கடையில் வாங்கின மட்டன் மசாலா. இதுவே நான் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் அந்த ஃப்ளேவருக்காக. இந்த மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க. மிக்சியில் அந்த மட்டன் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சம். அதுவும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். நான் ஒரு 4 ஸ்பூன் 4.5 ஸ்பூன் மிளகாய் போடலான்னு இருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து குழம்புல நான் டைரெக்டாக போட மாட்டேங்க. எப்போவுமே
மிக்சியில் போட்டு அடித்து தான் போடுவேன். மட்டன் வெந்துடுச்சுங்க. மட்டன் குழம்பு இந்த சமயம் பாருங்கள், இந்த தண்ணியை எடுத்து நம்ம சூப்பாக வச்சு மிளகுத்தூள் போட்டு குடிக்கலாம். மிக்சி ஜாரில் வதக்கினதை போட்டாச்சு. இது வந்து இன்னைக்கு வீடியோங்க. இது மட்டன் ஃப்ரை. தாளிப்பு வச்சு மட்டன் போட்டுட்ருக்கேன். மட்டன் வேக வச்ச மட்டன் போடுறேன். இதில் பூண்டு, வடகம், புளிப்பட்டை, 2 கிராம்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை. இட்லி, மட்டன் வறுத்து வச்சாச்சு. இது சிக்கனுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் 4-5 பேர் இருக்கோம், அதனால் எங்களுக்கு சிக்கன் மட்டன் எல்லாமே செஞ்சுருக்கோம். வாணலில் பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, வடகம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டோம்னா கூட கொஞ்சம் மஞ்சள் போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். கலர் ஃபுல்லாகிடுச்சா? அந்த சிக்கனோட நீச்ச வாசனை கொஞ்சம் போகுங்க. மஞ்சள் நல்லா போட்டால் தான், நல்லா கழுவி போட்டாலும் அந்த நீச்ச வாசனை சிக்கனில் இருக்கும். இப்போ மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டாச்சு. எண்ணெயும் கொஞ்சம் விடணுங்க, அப்போ தாங்க நல்லா வதங்கும். பருப்பு பொடிக்கு மிளகா போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த பருப்புக்கு 4 மிளகா போதும். இது குண்டு மிளகா, காரமாக தான் இருக்கும். 4 மிளகா போட்டு வறுத்து அரைச்சி எடுத்து வைக்க போகிறேன். இந்த பருப்பு வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணோம், ஆயில் எல்லாம் விடக்கூடாது. கொஞ்சம் நான் பெருங்காயமும் போட போகிறேன். இந்த பூண்டை பாருங்கள், இது ஆக்சுவலாக பெரிய பெரிய சைஸாக இருக்குங்களா. எங்கள் சிட்டிலேயே இது வந்து பெரிய சைஸாக இருக்குது, நல்ல குவாலிட்டி, நல்ல பூண்டு அப்படின்னு நினச்சி வாங்குகிறாங்க. ஆக்சுவலாக இந்த பூண்டு, இந்த இடம் பாருங்கள், ஒரு மாதிரி தட்டியாக இருக்கும், வேர் தெரியாது. இது வந்து வெளிநாட்டிலேருந்து வர ஒரு பூண்டுங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியான பூண்டு இல்லை, நம்ம நாட்டு பூண்டு. கீழே வேரோடு இருக்கும், சின்ன சைஸாக இருந்தால் கூட நல்லா இருக்குங்க. இங்கே சென்னையிலங்க நம்ம ஒரு டஸ்ட்பின் வச்சுட்டு அதுக்கு ஒரு கவர் போடுவோம். கவரும் ரோல் வாங்கி வச்சுக்கணும். அந்த கவரை கட் பண்ணி தினமும் டஸ்ட்பினுக்கு மாட்டணும். கிராமத்துலலாம் அப்படி இல்லைங்க. அங்கேயும் எங்களுக்கு தினமும் குப்பை எடுத்துகிட்டு போகிற வண்டி வருது. நாங்கள் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்து வச்சு அப்படி போடுவோம். இங்கேயும் கீழே வருது, நாங்கள் மேலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த சமயம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எடுத்துன்னு போய் போட முடியல. இங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் விசில் அடிச்சிட்டு வருவாங்க, பக்கத்தில் வரும்போது நிறுத்துவாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நிறுத்துவாங்க. நாங்கள் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா தருவோங்க. அதுவும் பொங்கல் சமயம், பொங்கல் இனம் அப்படின்னு தருவோம் அவங்களுக்கு, எல்லார் வீட்லேயும் தருவாங்க. இங்கே வந்து இந்த டஸ்ட்டுக்கு இது மாதிரி கவர் போட்டு எடுத்துகிட்டு போகிறது தினமும் ஒரு வேலை. இது ஒரு வேலை கம்பல்சரி, டஸ்ட்பின்னுக்கு கவர் போடணும். பருப்பு பொடிக்கு கல் உப்பு போடுறேன். கடலைப்பருப்பு துவையலுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டாச்சு. சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 2 பேருக்கு தான் இன்றைக்கி பொங்கல். புளிங்க, கொஞ்சம் புளி வைக்கலாம், புளி வைக்காமல் சாப்பிடலாம். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு கடைசி சுற்றில் எடுத்தோம்னா நல்லா இருக்கும். கேரட் பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் கேரட் வேக வச்சது,
அதனோட தாளிப்புக்காக வெங்காயம் பூண்டு வச்சு தாளித்து பீன்ஸ் போட்டு வதக்கினா பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். என்னோடய சேனலை இதுவரையும் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. என்னோடய சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புண்ணியம் வீடு என்னோடய சேனல் நேம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.